அடிடாஸ் ஜோக்கான பிராண்ட். ரீபோக்கு அருமையான பிராண்ட். நைக் அப்போ நாய்க்கு சப்பாத்தினா கிடச்சிச்சின்னா சும்மா போட்டுட்டு அப்படி கம்பா பண்ணுவோம். கம்பா. டிம்பர்லேண்ட் எல்லாம் ஜோக்கான பிராண்ட். வேலைக்கு போய்க்கலாம். ஓகே, நல்ல சேஃப்டியான ஷூ. டிம்பர்லேண்ட் நல்ல நல்ல பிராண்டாக இருக்க. அப்படி தான் ஒரு காலத்தில் நல்ல நல்ல பிராண்டாக தீபாவளிலாம் வந்தால், இதோ பெருநாள் வந்தால், இங்கே வெளியே போகிறதுனா, ஏதோ ஒரு நிகழ்ச்சினா நல்ல நல்ல பிராண்டாக வாங்குவோம். எல்லாம் மேட் இன் ஃப்ரான்ஸ், மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் அரப், மேட் இன் இத்தாலி. நல்ல நல்ல பிராண்ட் வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி கம்பா பண்ணுறது, ஓயாங் பண்ணுறது. பெருமை. 500 வெள்ளி, 200 வெள்ளி, 1000 வெள்ளி ஹோட்டலிங்கட்டெலாம் காட்டுறது, ட்ராமா பண்ணுறது. நல்ல நல்ல பிராண்ட். அப்படியே ஒரு காலப்போக்கில் ஒரு தெளிவுக்கு வந்தோம். நல்ல நல்ல பிராண்ட். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகுது. நல்ல நல்ல பிராண்ட். உண்மையை கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஓகே, நீங்களே சொல்லுவீங்க ஐயோடி சொக்கின்னு, ஓ மை காட் அப்படின்னுவீங்க. ஆண்டவா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மை, நான் அனுபவித்த உண்மை. ஒரிஜினல் நம்பி பர்ஸ், லெதர் பர்ஸ் மேட் இன் லண்டன், மேட் இன் நியூயார்க் வாங்கி போச்சா. யாரும் கேட்டாக்கா இல்லை பாருங்கள், லெதர் பர்ஸ் பாய்க்கிறேன் நான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவோம். உண்மை என்னன்னு சொல்லவா? பேசிக்கிட்டே இருக்கான், உண்மையை சொல்ல மாட்டான விஷயத்த. எல்லாமே போலி இருக்கு. அந்த பிராண்டுக்கு விலை இருக்குது, அந்த பிராண்டுக்கு அந்த தரத்துக்கு விலை இருக்குது. எல்லாமே சைனாவில் செய்கிறாங்க. எல்லா ஒர்க்மென்ஷிப்பும் எல்லாம் சைனா இண்டஸ்ட்ரிகிட்ட கொடுத்து செய்கிறாங்க. சைனாக்காரனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சைனா வந்து ஒரு முக்கியமான நாடு, முக்கியமான பொருளாதாரம் அப்படியே விளையிற நாடு. சைனாவில் என்ன செய்கிறாங்கன்னா, 50 வெள்ளி தான். இப்போ சொல்கிறேன்னே, நம்ம காசு, அவனுக்கு காசு என்ன காசுன்னு தெரில, அவனுக்கு காசுக்கு 50 வெள்ளி வச்சுக்கோங்க, நம்ம காசு 50 வெள்ளி மாதிரி வச்சுக்கோங்களேன். 50 வெள்ளி தான் செலவு. 50 வெள்ளி செலவு பண்ணி அந்த ப்ராடக்ட், அந்த குட்ஸை முடிச்சுட்டு ஒரு சப்பாத்தி செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அடிடாஸ் சப்பாத்தி சைனா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் செய்வானுங்க கம்பெனியில். 50 வெள்ளிக்கு தான் செலவு பண்ணுவான் ஒரு சப்பாத்திக்கு, ஒரு ஜோடி. 50 வெள்ளி செலவு பண்ணி அந்த சப்பாத்தியை மேட் இன் இத்தாலி, மேட் இன் லண்டன், மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் ஃப்ரான்ஸ், மேட் இன் நியூயார்க், ஹேண்ட்பேக்கு லூயி விட்டான், நல்ல பிராண்டு. பெண்கள்லாம் அப்படியே நல்ல பிராண்டு, இதை வாங்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் பெருமையாக நடந்துப்போம். ஓகே, 1500 வெள்ளி கொடுத்து வாங்குறாங்க. சரி, ரொம்ப வேணாம், 500 வெள்ளி கொடுத்து வாங்குறாங்க. நல்ல பிராண்ட்லாம் எப்படிலாம் பிராண்ட் உனக்கு கிடைக்கிது வாங்குகிறேன், அங்கே விற்கிது கடையில். 500 வெள்ளி ஒரே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு பத்திரமா ஒரு ஷோரூமில் வச்சு விற்கிறாங்க. உண்மை என்னன்னா, லேடிஸ், ஜென்டில்மென்ஸ், மை டியர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அண்ணன், தம்பி, அக்கா, அப்பாங்க, அடி எல்லாம் கேளுங்க. உண்மை என்னென்னா, செலவு 50 வெள்ளி தான். 50 வெள்ளி செலவு பண்ணி 2000 வெள்ளிக்கு விற்கிறானுங்க. எல்லாமே போலி, சைனாவில் செய்கிறானுங்க. இப்போ இடையில டொனால்ட் ட்ரம்ப் வந்து தரீஃப் எல்லா நாட்டுக்கும் தரீஃப் கொடுத்தான். எல்லா நாட்டும் ஆடிடுச்சு. பங்கு சந்தை, ஷேரு எல்லாமே அப்படியே ஆடிடுச்சு. என்ன இப்படி பண்ணிட்டேன், போக மற்ற நாட்டுக்கெல்லாம் அப்படியே ஒரு தனி இது கொடுத்துட்டு சைனாவை மட்டும் வச்சு நல்லா அமுக்கிட்டாங்க தரீஃபில். சைனா பிரைம் மினிஸ்டர் கடுப்பாயிட்டான். என்ன வேலை செஞ்சுட்டு போங்க, நமக்கு பயம் இல்லை. ஏன்
என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, நமக்கு பயம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறான் சைனா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்? உலகம் முழுக்க எல்லா போலி விஷயங்களும், பைக்லையும் சரி, காடி சரி, வீடு சரி, எல்லாம் ப்ராடக்ட் இங்கே பாய்க்கிற உங்களுக்கு தேவையான வீட்டு ஜாமான் எல்லாத்துலேயுமே போலி, எல்லாமே சைனா மேட். ஓகே, ஒருவேளை அந்த வைரஸும் போலியாக தான் இருக்குமோ தெரியலையே. ஓகே, எல்லாமே போலி. ஸோ 50 வெள்ளி செலவு பண்ணி 2000 வெள்ளிக்கு விற்கிறானுங்க, 50 வெள்ளி செலவு பண்ணி 200 வெள்ளிக்கு விற்கிறானுங்க. ஓகே, பாருங்கள் எப்படி இதை ப்ரோமோட் பண்ணுறாங்க, எப்படி இந்த பொருளை ப்ரோமோட் பண்ணுறாங்க. செலிப்ரிட்டிஸ் எப்படி மக்களை நம்ப வைக்கிறாங்க, உலகம் முழுக்க ஒரு மக்கள் எப்படி நம்ப வைக்கிறாங்க. செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு, செலிப்ரிட்டிஸ்னால் ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டி, படத்தில் நடிக்கிறவங்க, ஹாலிவுட், காலிவுட், அப்புறம் பாலிவுட், எல்லாம் செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வேலை தான் உட்காந்து இந்த பொருளை, இந்த பிராண்டை இதோ டிஷர்ட்டில் போட்டுக்குங்க, கேப்பில் போட்டுக்குங்க, சப்பாத்தியில் போட்டுக்குங்க, ஜீன்ஸில் போட்டுக்குங்க அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு அழகாக சிரிக்க வச்சு பல அவங்க மேக்கப் பண்ணி சிரிக்க வச்சு அந்த பொருளை இது பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் போய்ட்டுருக்கு. இதுதான் உண்மை. செலிப்ரிட்டிஸை வச்சு தான் செய்கிறாங்க. ஸோ மனுஷனோட புத்தி 2000 வெள்ளி செலவு பண்ணி 50 வெள்ளி தான், 50 வெள்ளிக்கு செலவுக்கு முதல் போட்டு அந்த பொருளை செய்கிறாங்க. அதை 2000 வெள்ளிக்கு விற்கிறான். அதுக்கு நீங்கள் 50 வெள்ளி பொருளை பாய்ச்சிட்டு போயிடலாமே. எதுக்கு 50 வெள்ளி 2000 வெள்ளிக்கு ஏமாறுறீங்க? 50 வெள்ளி பொருளை பாய்ச்சிட்டு போங்க. சரியா? 50 வெள்ளி பொருளை பாய்ச்சிட்டு போங்க. பொருளுக்கு தான் மதிப்பு. மனுஷனோட அன்புக்கு, பாசத்துக்கு, அவனோட நல்ல குணத்துக்கு, நல்ல எண்ணங்களுக்கு தான் மதிப்பு இல்லை. அதனால தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். 50 வெள்ளி தான் செலவு பண்ணியிருக்கானுங்க சைனாக்காரன். ஆனால் நம்மக்கிட்ட 2000 வெள்ளிக்கு விற்கிறான், 3000 வெள்ளிக்கு விற்கிறான். அதுதான் அந்த நாடு பொருளாதாரத்தில் ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, என்னமோ செய்கிறானுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ, பழைய வீடியோகள் நிறைய சொல்லியிருக்கேன், நிறையா கண்டென்ட் போட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு, மலேசியா மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க போகிறதுக்கு உலகம் முழுக்க அது போகுது. எல்லாம் கேட்குறாங்க. இந்த விஷயத்தையும் கேளுங்க. ஓகே, வெறும் 50 வெள்ளி செலவு பண்ணி நல்ல பிராண்ட் எப்படி ஏமாந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தகவல் உங்களுக்கு. ஓகே, நல்ல தரமான பொருளை கிடைக்கலனா பரவாயில்ல, நல்ல பிராண்டட்டு வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டி ஷோ ஆஃப் பண்ணணும், எல்லோரும் அதை பாராட்டணும், அது தேவையில்ல. 50 வெள்ளி பொருள் 50 வெள்ளிக்கு வாங்குங்க. ஏன் 50 வெள்ளி பொருளை 2000 வெள்ளிக்கு வாங்குறீங்க? ஏன் 30 வெள்ளி பொருளை 150 வெள்ளிக்கு வாங்குறீங்க? எந்த குவாலிட்டியும் இல்லையா? உங்கள் காசுக்கு மதிப்பே இல்லையா? சரியா? ஸோ ஒரு சின்ன தகவல் சின்னதாக போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் விலாவரியாக வேறு ஒரு புது தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். பாருங்களேன், அந்த குருவியை சொல்லுது, ஆமாம் உண்மை இதான் உலகத்தில் நடக்குது. ஓகே, உண்மை, ஃப்ரீயாக சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். ஆரோக்கியத்தை பார்த்துங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. உண்மைக்கு கை கொடுங்க. விழித்து எழுங்கள், உலக மக்களை விழித்து எழுங்கள். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம்.